ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் ஸ்ரீமத் வேதாந்த தேசிகரால் இயற்றப்பட்ட திருவரங்கனின் பாதுகைகளை பற்றிய ஸ்லோகம். ஒரு நாள் திருவரங்கத்தில் நமது ஆச்சாரியன் அழகிய மணவாளனை சேவிக்க சென்றார். அப்போது ஒரு வைஷ்ணவர், இன்று இரவுக்குள் தேவரீர் 1000 ஸ்லோகம் பண்ண வேண்டியது, நானும் பெருமாளின் திருவழிகளை பற்றி 1000 சொல்லுகிறேன், யாரால் இது முடிகிறது என்று பார்ப்போம் என்று சவால் விடுவது போல் சொல்கிறார். நாம இருந்தால் என்ன செய்வோம்? நம்மை உயர்த்தி கொள்ள நான் திருமுடிகளை பற்றி எழுதுகிறேன் என்று வீண் பெருமை பேசுவோம் அல்லவா? ஆனால் நமது ஆச்சாரியர் திருவடிக்கீழ் இருக்கும் பாதுகைகளை பற்றி எழுதலாம் என்று நினைத்தார். திவ்ய தம்பதிகள் இந்த வைஷ்ணவர் மூலம் நமக்கு ஆக்ஞையிடுகிறார்கள் என்று நினைத்து சம்மதித்தார். ஒரே இரவுக்குள் 1008 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த நூல் எழுதப்பட்டது. இது நமது ஆச்சாரியரின் பெருமைதான் என்ன. ஸ்ரீமத் ராமாயணத்திற்கு சமமாக இந்த நூல் தர்ம, அர்த்த, காம, மோட்சத்தை கொடுக்கக்கூடியது என்று தேசிகனே 6வது ஸ்லோகத்தில் குறிப்பிடுகிறார். 32 பத்ததிகளாய் பிரிக்கப்பட்டுள்ளது. சகல க்ஷேமங்களையும் கொடுக்கக்கூடியது. நாம் அனைவரும் பாதுகா சகஸ்ரம் என்ற கிரந்தத்தை பாராயணம் செய்து பயன்பெறலாமே.